ஹலோ டீச்சர்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரைன் யுவர் பிரெயினில் டெஸ்ட் பேட்ச் 4 இந்த 2024-25க்கான டெஸ்ட் பேட்ச் 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நம்ம இதில் 3 பேட்ச் போயிட்டுருக்கு. அதில் மிட் ஆஃப் த ஒரு பேட்ச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செகண்ட் பேட்சில் லாஸ்ட் யூனிட் போயிட்டுருக்கு. தேர்ட் பேட்சில் ஆல்மோஸ்ட் 5 யூனிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ ஜாயின் பண்ணலாமா மேம், பாதி யூனிட்ஸ் முடிஞ்சிருச்சு, நாங்கள் எப்படி இப்போ அதை கவர் பண்ண முடியும்னு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம நெக்ஸ்ட்டு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுற பிளான் இருக்குது. ஸோ இந்த பேட்ச் என்ன ஷெடியூல், எப்படி உங்களுக்கு கொஷின்ஸ் ஃபார்மேட் வரும், இதோட ஃபீஸ் டீட்டெயில் என்ன, எந்த அளவுக்கு இது ஒர்த் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம டெஸ்ட் பேட்ச்சில் ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம பேட்சோட ஷெடியூல் என்ன. மற்ற பேட்ச்க்கும் நமக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நம்ம யூனிட் மிஸ் மேட்ச் பண்ணி போட்டிருப்போம். ஃபஸ்ட்டு யூனிட் 1, அதுக்கப்புறம் யூனிட் 10 அப்படி இருக்கும். எல்லாருமே யூனிட் 1லேருந்து படிச்சுட்டே வருவோம். நல்ல ஒரு ஸ்பிரிட்டோட பிகின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு போகும்போது நல்ல ஒரு ஸ்பிரிட்டாக இருக்கும். பின்னாடி யூனிட்ஸ்க்கு போக 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 ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அந்த ஸ்டடியோடைய ஸ்பீடு கம்மியாகும். அதனால் மெயினான யூனிட்ஸான 8, 9, 10 இந்த 3 யூனிட்ஸும் பிக்கஸ்ட் லேக் ஆகிடும். அது அப்படியே நம்ம படிக்க முடியாமல் போயிடும். அதனால தான் என்ன பிளான் நம்ம வச்சுருந்துருக்கோன்னா, யூனிட் 1 ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா யூனிட் 10, தென் யூனிட் 2, அதுக்கப்புறம் யூனிட் 9. ஒரு ஈஸி யூனிட், ஒரு ஹார்டஸ்ட் யூனிட், மறுபடியும் ஒரு ஈஸி யூனிட், எகெயின் ஒரு ஹார்டஸ்ட் யூனிட், அந்த மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். தென் யூனிட் 3, அப்புறம் யூனிட் 8, யூனிட் 4க்கு அப்புறம் யூனிட் 5, 6, 7 இதோட நம்ம கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நம்ம ஷெடியூல் பார்த்திங்கன்னா, இந்த ஷெடியூல் படி தான் டெய்லி உங்களுக்கு என்ன டாபிக் மென்ஷன் ஆயிருக்கோ அதுக்கான கொஷின்ஸ் வரும். இதில் நம்ம மேஜரில் இந்த 7 யூனிட்ஸும் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு 1, 2, 3, 4 யூனிட்ஸ் ரிவிஷன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் 5, 6, 7 ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டும், 8, 9, 10 ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்குது. இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மாடல் டெஸ்ட்டு 2 வச்சுருக்கோம். ஒரு மாடல் டெஸ்ட்டு ஓவராலாக 10 யூனிட்ஸும், அடுத்த மாடல் டெஸ்ட்டும் அப்படி தான். ஸோ 2 மாடல் டெஸ்ட் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணும். டெய்லி உங்களுக்கு கொஷின்ஸ் என்ன ஃபார்மேட்டில் வரும் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு பிடிஎஃப்பில் தான் வரும். என்ன டாபிக் போட்டிருக்கோமோ அந்த டேக்கு, ஒரு சிலர் யோசிப்பீங்க எதுக்கு ஒரு சில இடத்துல எல்லாம் 2 டாபிக் போட்டிருக்கோன்னா, ஓவராலாகவே ஒரு யூனிட்டில் மினிமம் நமக்கு ஒரு 15 டாபிக்ஸாவது இருக்குது. அப்போது 10 யூனிட்ஸ் கவர் பண்ணும்போது 150 டாபிக்ஸ் படிக்கிறதுக்கு நமக்கு 150 டேஸ் வேணும். 150 டேஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 5 மாதம் தேவைப்படுது. 5 மாதம் என்னென்னு படித்தா எப்போ ரிவிஷன் பண்ணுறது, எப்போ சைக்காலஜி படிக்கிறது, எப்போ தமிழ் படிக்கிறது, ஸோ ரொம்ப கஷ்டமாயிரும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 டாபிக்ஸாவது படித்தா மட்டும்தான் நமக்கு போர்ஷன் கவர் பண்ணவும் முடியும். அடுத்தடுத்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு டைமும் கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம ஷெடியூல் பண்ணியிருக்கோம். என்ன டேட்டுக்கு என்ன டாபிக் மென்ஷன் ஆயிருக்கோ அதுக்கான கொஸ்டின் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்துடும். இப்போ கூகுள் ஃபார்மில் நிறைய இடத்துல டெஸ்ட் போயிட்டுருக்கு. கூகுள் ஃபார்மாக இருந்தால் உங்களுக்கு நிறைய ட்ராபேக். அட்டன் பண்ணலாம், முடிச்சுட்டு ஒரு கொஞ்சம் டைம்லேயே அது டைம் எக்ஸ்பயர் ஆயிரும். நம்மளால் எகெயின் போய்ட்டு அந்த கூகுள் ஃபார்ம் ஓப்பன் பண்ண முடியாது. சில இடத்துல ஆன்சர் கீ முடிச்சதுக்கப்புறம் கூட கொடுக்குறாங்க. நம்ம சப்மிட் பண்ணோன்னே நம்ம பிடிஎஃபாக கொடுக்குறாங்க. ஆனால் அதில் ஆன்சர் நம்ம என்ன போட்டிருக்கோமோ ரைட்டாக ராங்கோ அது கிளிக் ஆகி வரும். ஸோ அந்த கொஷின்ஸை நம்ம லேட்டராக படிக்க யூஸ் பண்ணிக்கலாமே தவிர எகெயின் ரீடெஸ்ட் பண்ணி உங்களை எவாலுவேட் பண்ணிக்க அதில் முடியாது. ஸோ தட் நம்ம இதில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட், பிடிஎஃபாக உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது இதை நீங்கள் எவ்வளோ வாட்டி வேணால் திரும்ப திரும்ப எழுதி பார்த்துக்கலாம். டில் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபீஸ் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபீஸ் 2000 ருபீஸ். இதில் மேஜர் 10 யூனிட்ஸுமே கவர் ஆகிடும். ஈச் டாபிக் ஒரு இண்டிவிஜுவல் டாப்பிக்கும் ஒரு யூனிட்டில் வந்துடும். தென் அந்த யூனிட்டோடைய ஃபுல் டெஸ்ட்டு உங்களுக்கு கவர் ஆயிரும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு யூனிட்டில் உள்ள எல்லா டாப்பிக்கும் அட் லாஸ்ட் அந்த யூனிட்டோடைய ஃபுல் டெஸ்ட்டு அது ஒரு 100 மார்க்ஸ்க்கு. ஒரு இண்டிவிஜுவல் டாப்பிக்கும் 20 to 25 கொஷின்ஸ் வரும். ஸோ 15 டாபிக் இருக்குன்னா 15 டாப்பிக்கும் தனி டெஸ்ட்டு. லாஸ்ட்டாக ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணும்போது ஃபுல் யூனிட் டெஸ்ட்டு 100 மார்க்ஸ்க்கு இருக்கும். இதெல்லாம் கவர் பண்ணோன்னே தான் இந்த ரிவிஷன் டெஸ்ட்டு, மாடல் டெஸ்ட் எல்லாம். இது மேஜருக்கு. இது இல்லாமல் சைக்காலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைக்காலஜியில் 8 யூனிட்ஸ் இருக்குது. 8 யூனிட்ஸுக்குமே இண்டிவிஜுவலாகவே டெஸ்ட் இருக்கும். இங்கிலீஷ் மேஜருக்கு இங்கிலீஷில் டெஸ்ட்டு கொஷின்ஸ் வரும். ஸோ 100 மார்க் 100 கொஷின்ஸ் டோட்டலாக 800 கொஷின்ஸ் உங்களுக்கு இதில் வந்துடும். தமிழ் பார்த்தீங்கன்னா 9 டெஸ்ட் வரும். அதுவுமே 100 900 கொஷின்ஸ் வந்துடும். ஸோ மேஜர், சைக்காலஜி, தமிழ் 3மே இன்க்ளூட் ஆகி உங்களுக்கு வெறும் 2000 ருபீஸ்க்கு ஆஃபர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் வேணும்னா கீழே கொடுத்துருக்க இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் அட்மிஷன் ஆகிக்கலாம். தென் வேறு என்ன உங்களுக்கு இதில் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கம்மி அமௌண்ட் இருக்கிறதுல எல்லாமே கவர் ஆகுறதுங்கிறது சான்ஸ் இல்லை. இவ்வளோ ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருக்கே, அப்போ கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் கொஷின்ஸ் வரும்.
நீங்கள் யோசிப்பீங்க அப்போ ரொம்ப காப்பி பேஸ்ட் கொஷின்ஸ் இருக்குமா? நோ, நம்மளோட கொஷின்ஸ் எல்லாமே ஒரிஜினல் டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ரொம்ப டெப்த்தாகவும் ரொம்ப ஒர்த்தான கொஷின்ஸ் தான் இருக்குது. சாம்பிள் கொஷின்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். சாம்பிள் டெஸ்ட்டும் நீங்கள் எழுதி பாருங்கள். இந்த ஷெடியூல் நம்மளுடைய அந்த டெஸ்ட் பேட்சோடைய ஷெடியூலோடைய பிடிஎஃப்மே இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் வில்லிங் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ ட்ரைன் யுவர் பிரைன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி அட்மிஷன் ஆகிக்கோங்க. பிஜி எக்ஸாமுக்கு யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்களோ எல்லாருமே உங்களுடைய கன்சிஸ்டன்ஸை விடாமல் படிச்சுட்டே இருங்க. எக்ஸாம்ஸ் டிலே ஆகுமே தவிர வராமல் இருக்காது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நிறைய நெகட்டிவிட்டி வந்துட்டு இருக்கலாம். எக்ஸாம் வராது, இந்த வருஷம் கிடையாது, என்ன வந்தாலும் பட் 1 or 2 months லேட் ஆகுமே தவிர எக்ஸாம்ங்கிறது கண்டிப்பாக இருக்குது. விடாமுயற்சியோடு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா யூ கேன் பிகம் அ PG assistant definitely. So all the best for preparation. Thank you.